கடகராசி என்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் அஷ்டமத்தில் வந்து அமரப்போகிறார். அந்த நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடமான 2ஆம் இடத்திற்கு வந்து அமரப்போகிறார். மறைந்த ராகுவால் நிறைந்த தன லாபம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பயிற்சியாகும் ராகு அஷ்டமஸ்தானத்திற்கு வந்து அமர்வதால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் இது என்று சொல்லலாம். மனோபயம் அதிகரிக்கும், எதிர்மறை சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியிலும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பல வேலைகள் அரைக்குறையாகவே நிற்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கூட கிடைக்காது. இதனால் நீங்கள் உடனே பயந்து விட வேண்டாம். காரணம், இந்த ராகு கேதுவின் பயிற்சியின் விளைவால் மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக வந்து சேரும். பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை அகலும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகமாகும். தன்னிச்சையாக செயல்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு பெரும் தொகையை செலவிடக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். எல்லா நேரமும் நீங்கள் சற்று விழிப்புணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். மனச்சோர்வு அதிகரிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப ஒற்றுமை உங்கள் கையில்தான் இருக்கிறது. கவனமாக வார்த்தைகளில் செயல்பட வேண்டும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தானாக தேடி வரும். எது எப்படி இருந்தாலும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை சனியின் சஞ்சாரமும் சரி, ராகு கேதுகளின் சஞ்சாரமும் சரி, குரு பகவானின் சஞ்சாரமும் சரி, பல ஆற்றல்களை உங்களுக்கு பெருக்கி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்களே தனித்து போட்டியிடும் போது வெற்றியை கொண்டு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும்.